இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்கால 16ஆம் ஞாயிறில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற சிந்தனை செய்தி என்னவென்றால், அக்கறையோடும் பரிவோடும் வழிநடத்துகின்ற இறைவனாக நம் கடவுள் இருக்கின்றார் என்பதுதான். இறைவன் எவ்வாறு நல்லாயனைப் போல தன் மக்களை பாதுகாத்து பராமரித்து அவர்களுக்கு ஆபத்து வருகின்ற வேளைகளில் அதிலிருந்து மீட்டு அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து வழிநடத்துகின்றார் என்ற செய்தியினை மிக தெளிவாகவே கூறுகின்றது. இன்றைய நாளில் ஒவ்வொரு மாதம் ஆண்டின் ஜூலை மாதத்தில் 3ஆம் ஞாயிறு இரட்சகர் சபையினராகிய எங்களுக்கு பெருவிழா கொண்டாட்டமாகும். ஆம், ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையை உலக மீட்பரின் பெருவிழாவாக தாய் திரு அவையோடு சேர்ந்து நாங்களும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று எங்கள் சபையின் நாம விழா. எனவே இறை வார்த்தையை இரக்கத்தோடும் அன்போடும் எல்லா மக்களுக்கும் போதிக்கும் பணியை செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் சபையின் குருக்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்களை ஜெபிக்க அழைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இறைவார்த்தை முழக்கம் என்று இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் இறைவார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற எனக்காகவும் என்னுடைய பணி சிறக்க ஜெபிக்க அழைக்கின்றேன். ஆம் அன்பிற்குரியவர்களே, நல்லாயன் வழியினை பின்பற்றி நல்லாயனின் பண்புகளை கடைபிடித்து அவரைப் போல மக்களை மீட்டு இறைவன் பாதம் சேர்க்கும் கருவிகளாக மாற உலகம் முழுவதும் உள்ள அனைத்து இரட்சகர் சபை குருக்களுக்காகவும் மன்றாடுங்கள். நாங்களும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். உலகத்தின் பல பகுதிகளில் மக்களை நல்லாயன் போல வழிநடத்திய நல்ல தலைவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நம்முடைய நாட்டிலே ஒரு சில தலைவர்களை நாம் குறிப்பிட்டு கூட சொல்லலாம். கர்ம வீரர் காமராஜரைப் போல, கக்கன்ஜி போன்றவர்களைப் போல வாழ்ந்து மடிந்தவர்களும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதே சமயத்தில் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் பொய் வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து மக்களை ஏமாற்றி வாழுகின்ற தலைவர்களும் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியில் நல்ல தலைவர்கள், அதாவது இதனை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் மக்களுக்காக உழைக்கின்ற நல்ல தலைவர்களும் இருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். குறிப்பாக ஒருவர் நல்லது செய்கிறார் என்றால் அவரை பற்றி மற்றொருவர் பெருமையாக பேசுவது என்பது அரிது. அதிலும் குறிப்பாக ஆளும் கட்சியை சார்ந்த ஒருவர் தன் தொகுதியில் நல்ல காரியங்களை செய்கிறார் என்று சொன்னால் அவரை எதிர்கட்சியினரை சேர்ந்தவர்கள் பாராட்டி போஸ்டர் ஒட்டி பெருமைப்படுத்துவது அரிதிலும் அரிதாக இருக்கும். இதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதுபோன்று ஒரு ஆளும் கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் அந்த மக்களுக்காக ஒரு குறிப்பிட்ட இக்கட்டான காலகட்டத்தில் செய்த செயலை பார்த்து எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு சகோதரன் அவரை பாராட்டி போஸ்டர் ஒட்டியிருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். இது கட்சியை கடந்த மனித உணர்வுகளை வெளிப்படுத்துவதை அது வெளிப்படுத்துகின்றது. தன் தொகுதியில் இருக்கின்ற மக்கள் சில நோய்வாய்ப்படுகின்ற காலகட்டத்திலே, இயற்கை அழிவுகள் வருகின்ற காலகட்டத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டு உணவுகள் கூட இல்லாமல் கஷ்டப்படுவதை கண்ட ஒரு தலைவர் ஆயன் தன் ஆடுகளை குறித்து கவலைப்பட்டு பரிவு கொண்டு அவர்களுக்கு தேவையான உணவும் நீரும் கொடுத்து காப்பாற்றுவது போல இந்த ஒரு தலைவர் தன்னுடைய சொந்த பணத்தில் 75 லட்சம் ரூபாயை அங்கே கஷ்டப்பட்ட மக்களுக்காக அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி கொடுத்திருக்கின்றார் என்று கேள்விப்பட்டேன். அது தன் கட்சியில் தன் மீது நடவடிக்கை எடுத்தால் என்ன செய்வது என்று கூட கவலைப்படாமல் துணிந்து எதிர்கட்சியை சார்ந்த அந்த மற்றொரு கட்சி தலைவர் இந்த பரிவு செயலை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார் என்று கேள்விப்பட்டு என் மனதும் மகிழ்ச்சி அடைந்தது. இன்று எத்தனையோ தலைவர்கள் பதவிக்கு வந்தவுடன் தனக்கென எவ்வளவு சுருட்டலாம், மக்களின் நிலை கண்டு கவலைப்படாமல்
தன் பங்கிற்கு பணம் திரட்ட என்னென்ன செய்யலாம் என்று கணக்கு போடும் காலகட்டத்தில் அதை பற்றி சிந்திக்காமல் தன் உழைப்பினால் சேகரித்த பணத்தையும் தாராளமாக செலவழிக்கின்ற நல்ல தலைவர்களும் நம் மத்தியில் அன்றும் வாழ்ந்தார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. எத்தனையோ மனிதர்கள் இது போன்ற பரிவு இரக்கச் செயல்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களில் இவரும் ஒருவர் என்றால் மிகையாகாது. இவரை பற்றி கூறுவதால் ஒரு தனிப்பட்ட கட்சியை ஆதரிப்பதாக அர்த்தம் கொள்ளக்கூடாது. மாறாக நன்மைகள் யார் செய்தாலும் அதனை பாராட்டுவதே மனித பண்பாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவாக்கினர் எரேமியா கிமு 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் ஆளுகின்றவர்களாலும் தவறுக்கு துணை போகின்ற குருக்களாலும் வெறுக்கப்பட்டவர். பல துன்பங்களுக்கு ஆளானவர். எதற்காக இவர் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க வேண்டும்? எதற்காக மக்களால் இவர் வெறுக்கப்பட வேண்டும்? சொந்த மக்களால் கூட ஏன் இவர் துரத்தப்பட வேண்டும் என்ற கேள்வி எழலாம். மக்களை ஆளுகின்ற தலைவர்கள் நல்லாயர்களாக இல்லாமல் தங்களுடைய கடமையை மறந்து மக்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக மக்களுக்கு கொடுமை கொடுக்கின்றவர்களாக மாறுகின்றார்கள். ஆளுகின்றவர்கள் செய்கின்ற தவறுகளை அரண்மனையில் இருக்கின்ற இறைவாக்கினர்கள் தட்டி கேட்க மறுத்து அவர்கள் சொல்வதற்கெல்லாம் மண்டையாட்டுகின்ற தலையாட்டுகின்ற பொம்மைகளாக இருக்கின்றார்கள். எனவேதான் ஆளுகின்றவர்கள் மற்றும் ஆளுகின்றவர்களை ஆதரிக்கின்ற அந்த இறைவாக்கினர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டி அவர்கள் மீது கடவுளின் கோபாக்கினை திரும்பியுள்ளது. தவறான வழியிலிருந்து திரும்பி கடவுள் காட்டுகின்ற வழியில் வாருங்கள் என்று எச்சரிக்கை செய்ய இறைவனால் அனுப்பப்பட்டவர்தான் இந்த இறைவாக்கினர் எரேமியா. ஆண்டவர் கூறுகின்றார், என் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மெய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு என்று கூறுகின்றார். நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டுவதை இறைவாக்கினர் எரேமியா நூலிலே நாம் பார்க்கலாம். அதிகாரம் 23 1-2 வசனங்களிலே. இதுபோன்ற இறைவாக்கு வாழ்வு வாழ்ந்தவர்தான் நாம் போன வாரம் தியானித்த அருள் தந்தை ஸ்டேன் சுவாமி. ஆளுகின்றவர்கள் தங்களுக்கு கீழ் உள்ளவர்களை சரியாக கவனிக்காமல் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டதால் எரேமியா போல செயல்பட்டவர்தான் அவர். அதற்கு கிடைத்த பரிசுதான் சிறைவாசமும் உயிர் துறப்பும். ஆண்டவர் தெளிவாக கூறுகின்றார், இவ்வாறு மக்களை சரியான முறையில் ஆளாமல் தங்கள் மனம் போன வழியில் ஆளுகின்றவர்களை எச்சரித்து அவர்களை அரியணையினின்று அகற்றி விடுவதாகவும் நேர்மையாக செயல்படுகின்ற ஆயர்களை நியமிக்கப் போவதாகவும் எச்சரிக்கின்றார் ஆண்டவர். அந்த மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்று கூறுகின்ற கடவுள் மீட்பர் பிறப்பையும் முன்னறிவிக்கின்றார். அதுவும் தாவீதின் வழிமறைவில் தோன்றச் செய்வேன் என்று கூறுவதைத்தான் இறைவாக்கினர் எரேமியாஸ் மூலமாக அறிவிக்கின்றார் கடவுள். இந்த எச்சரிக்கையானது அன்று வாழ்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, இன்று வாழுகின்ற நேர்மையற்ற முறையில் ஆளுகின்ற ஒவ்வொருவருக்குமே, அவர்களுக்கு துதிபாடுகின்ற ஒவ்வொருவருக்குமே எச்சரிக்கை மணியாக அமைவதை இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் எபேசு மக்களுக்கு எழுதிய மடலில் 2 பட்டு கடந்த துண்டாகி கிடந்த யூதர்களையும் புறவினத்து மக்களையும் ஒன்றிணைக்க பாடுபடுகின்றார். கிறிஸ்து வாழும் போதும் கல்வாரியில் உயிரை கொடுத்த போதும் அவர் இந்த இரு இனங்களையும் ஒன்றிணைத்து ஒரே இனமாக கொண்டு வரவே அவர் தன் உடலில் துன்பங்களை ஏற்றார், தடைகளை தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் என்பதை நாம் பார்க்கலாம். தாமே துன்புற்று பகைமை அளித்தார், சிலுவையின் வழியாக இரு இனத்தாரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார் என்று அவர் கூறுவதை பார்க்கின்றோம். ஆக மீட்பர் இயேசு செய்த இந்த ஒப்புரவு பணியை இன்று இருக்கின்ற அவருடைய சீடர்களாகிய நாமும் அவரைப் போல நம்மிடமிருக்கின்ற பல்வேறு பிளவுகளை அகற்றி தடைகளை கடந்து ஒன்றிணைக்கும் கருவியாக மாற வேண்டும், மாற்ற வேண்டும். அரவணைக்கும் மாயர்களாக
ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்று பவுலடியார் கூறுவதை நாம் பார்க்கலாம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் அக்கறையையும் பகிர்வையும் பரிவையும் தன் சீடர்கள் மீது வைத்திருந்த அன்பையும் அது மிக தெளிவாகவே வெளிப்படுத்துகின்றது. இயேசு தன் சீடர்களை இறைப்பணி செய்ய தனித்தனியாக அனுப்பி வைப்பதை நாம் அறிவோம். அதாவது தனித்தனியாக என்றால் தனியாக அல்ல, இருவராக. தனியாக என்றால் இதுவரையிலும் தன் கூடவே அழைத்து சென்ற இயேசு தனக்கு பின் அவர்கள் தனியாக அந்த பணியை செய்ய வேண்டி வரும் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க அனுப்பி வைத்ததை நாம் அறிவோம். இன்றைய வாசகம் அவர்கள் தங்கள் பணியினை சிறப்பாக முடித்த மகிழ்ச்சியில் திரும்பி வருகின்றார்கள். அவர்கள் முகமெல்லாம் மலர்ச்சி. ஏதோ ஒரு பெரிய காரியத்தை சாதித்து விட்டதைப் போல அவர்கள் உணர்ந்தார்கள். காரணம், இயேசுவின் பெயரால் அவர்கள் பல காரியங்களை செய்தார்கள். 1998 குருப்பட்டம் பெற்று அதன் பிறகு நற்செய்தி பணிக்கு என்று சிறப்பு பயிற்சி பெற்று 1999 தவக்கால தியானம் கொடுப்பதற்காக ஒரு மூத்த குருவானவரின் தலைமையில் இளைய குருக்களாகிய நானும் இன்னொருவரும் சென்னை நகரத்திலே காலடி வைத்தோம். அவ்வளவு பெரிய கூட்டத்தில் முதல் முறையாக இறைவார்த்தை முழக்கம் செய்ய சென்றபோது எனக்குள் பதட்டமாக இருந்தது. ஆனாலும் இறைவனிடம் வேண்டி இறை துணையோடு 3 பங்குகளில் தொடர்ந்து தியானம் மற்றும் புனித வார நிகழ்வுகளை முடித்துவிட்டு வரும்போது இன்றைய வாசகத்தில் கண்ட இயேசுவின் சீடர்களின் மனநிலைதான் எனக்கும் இருந்தது. அப்போது இயேசுவின் உணர்வுகள் என்ன? இவர்கள் தங்கள் முதல் இறைப்பணியை செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஓய்வு தேவை என்று கருதுகின்றார். எனவேதான் அவர்கள் வந்ததும் வராததுமாக அவர்கள் வழக்கமாக ஓய்வு எடுக்கும் இடத்திற்கு போங்கள், ஓய்வெடுங்கள் என்று கூறி அழைத்து போகிறார். இது தன் சீடர்கள் மீது இறைவன் வைத்திருந்த அக்கறையை காட்டுகின்றது. தாய் தன் பிள்ளைகளின் தேவைகளை உணர்வது போல உணர்ந்து அவர் செயல்படுகின்றார். ஓய்வெடுக்க வந்தாலும் வந்த இடத்திலும் மக்கள் அவர்களை விடுவதாக இல்லை. வழக்கமாக அவர்கள் செல்லும் இடம் தெரியும். ஆதலால் அவர்கள் வந்து சேர்வதற்கு முன்னால் மக்கள் அங்கே வந்து விட்டார்கள், கூட்டமாக. இயேசு அங்கே வந்த பொழுது ஏராளமான மக்களை கண்டதும் அவர்கள் மீது பரிவு காட்டுகின்றார். இன்று நாம இருந்தால் கோபப்பட்டிருப்போம். எங்களுக்கு ஓய்வு வேண்டும் என்றுதானே உங்களை கடந்து இங்கே தனிமையான இடத்திற்கு வந்திருக்கிறோம், இங்கும் வந்து தொந்தரவு செய்கிறீர்களா என்று கோபப்பட்டு எரிச்சல் பட்டு அவர்களை விரட்டி அடித்திருக்கலாம். ஆனால் இயேசு அவ்வாறு செய்யவில்லை. அவர்கள் ஆயனில்லா ஆடுகள் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று பார்க்கின்றோம். மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே ஓய்வுக்கென்று வந்தாலும் மக்களின் நிலை கண்டு அவர்களுக்கு கற்பிக்கின்றார். சீடர்களும் அந்த இறை பணியிலும் பங்கெடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு ஆயன் தன் ஆடுகளின் தேவையை நன்கறிவான். நம் உடல் சோர்ந்திருந்தாலும் மந்தைக்கு ஒரு ஆபத்து என்றால் பார்த்து கொண்டு இருக்க மாட்டான், தன் உயிரையும் கொடுத்து காப்பாற்றுவான் என்ற உண்மையை தன் சீடர்களுக்கு அந்த வேளையிலும் கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். இயேசுவின் வாழ்க்கையில் அல்லது இயேசுவின் பார்வையில் உண்மையான தலைவன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால், அவன் வாய்ச்சொல் வீரனாக மட்டுமல்ல, செயல் வீரனாக இருக்க வேண்டும். வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுவனாக அல்லாமல் மக்களுக்காக உயிரை கொடுத்து உழைப்பவனாக இருக்க வேண்டும். விளம்பரங்களில் தோன்றி புகைப்படத்தில் தோன்றுவதை விட மக்களின் மனங்களில் தோன்ற வேண்டும், மக்களின் மனங்களில் தொங்க வேண்டும். மொத்தத்தில் சொன்னதை செய்கின்ற, செய்யக்கூடியவற்றை மட்டுமே சொல்லுகின்ற தலைவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இறைவன் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் இயேசு வாழ்ந்து காண்பித்திருக்கின்றார். அப்படியானால் இயேசுவின் சீடர்களாகிய நாம் இயேசுவைப் போல இருக்கின்றோமா? உக்ரைன் நாட்டின் புது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில ஆண்டுகளுக்கு முன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் கூறுகின்றார், என் புகைப்படங்களை
உங்கள் அலுவலகத்தில் தொங்குவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என் புகைப்படங்கள் உங்கள் அலுவலகத்தில் தொங்குவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதிபர் என்பவர் வழிபாடு செய்யக்கூடியவர் அல்ல. மாறாக உங்கள் பிள்ளைகளின் போட்டோக்களை வைத்துக்கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன் அந்த புகைப்படங்களை பார்த்துவிட்டு செய்யுங்கள் என்று கூறுகின்றார் செலன்ஸ்கி என்ற உக்ரைன் நாட்டின் அதிபர். இது போன்ற நல்ல தலைவர்களாக நமது சமுதாயத்தில் நாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நம்மை ஆளுகின்றவர்களும் அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. அடக்குமுறை சர்வாதிகாரம் மூலமாக ஆள நினைக்கின்றவர்களால் மக்களுக்கு முன்னால் ஒரு சிறந்த தலைவர்களாக ஆயர்களாக உருவாக முடியாது என்ற உண்மையை நாமும் உணர வேண்டும், தலைவர்களும் உணர வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, மக்களில் ஒருவராக, மக்களுக்காக உழைக்கின்ற தலைவராக, பரிவும் அக்கறையும் கொண்டு மக்களின் துன்பங்களிலிருந்து மீட்கின்ற தலைவராக நாமும் மாற வேண்டும், உருவெடுக்க வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகின்றார். அப்பேற்பட்ட பரிவு காட்டுகின்ற, இரக்கத்தை வெளிப்படுத்துகின்ற, மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு செயல்படுகின்ற நல்ல தலைவர்களாக நாம் இருக்கின்றோமா, அல்லது கெட்டவர்களைப் போல நாம் இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நம்மை அழைத்தது நல்ல ஆயர்களாக. நல்ல ஆயர்களாக நாம் பணியாற்றவில்லை என்றால் அன்று அவர்களை எச்சரித்து தூக்கி எறிந்து விடுவேன் என்று சொல்வது நமக்கும் என்பதை உணர்ந்து நல்ல தலைவர்களாக, பரிவு காட்டுகின்ற தலைவர்களாக வாழ முயற்சி எடுப்போம். நல்லாய நாம் இயேசு நம்மையும் பிறரையும் நேரிய வழியில் வழிநடத்தட்டும். உங்களுக்கு இந்த வாரம் இனிய வாரமாக அமைய உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். எனக்காகவும் என் பணி சிறக்கவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அழைக்கின்றேன். உலக மீட்பர் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தட்டும். God bless you.